ஹாய், ஹவ் ஆர் யூ கைஸ்? இப்போ எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போலதான் பப்ளுக்கு சர்ப்ரைஸ் தரதுக்காக டாடா சஃபாரி வாங்குறதுக்கு ஆல்ரெடி இதை டாடா சஃபாரியோட வேரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷோரூம்லாம் நான் ஏன் உங்களுக்கு காட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஷோரூம்லாம் காட்டி போர் அடிச்சிருப்பாங்க. அதனால நான் ஷோரூம் போன விஷயத்தெல்லாம் காட்டவே இல்லை. இப்போ எல்லாம் சஃபாரியோட டார்க் எடிஷன்லாம் நான் பார்த்து எடுத்து வச்சு புக்லாம் பண்ணிட்டு ஃபைனல் அமௌண்ட்டுமே லோன் அமௌண்ட் அண்ட் என்னுடைய இனிஷியல் டெபாசிட் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு புக் த பிளாக் கலர் டார்க் எடிஷன் சஃபாரி பியூர் எஸ் பிளஸ். ஸோ வண்டி செம்மையா இருக்கு. டெலிவரிக்காக வெயிட்டிங். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்ல டெலிவரி ஆயிடும்னு நினைக்கிறேன். டெலிவரி ஆகும்போது சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அதுக்கான அந்த ரெட் கலர்ல ஒரு கிளாத் மாதிரிலாம் வாங்குவாங்க தெரியுமா, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நம்ம ஒரு வீடியோ டீம் இல்ல சர்ப்ரைஸா இது பண்ற டீம் ஏதாவது ஹையர் பண்ணி அது மூலமா சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு vlog மாதிரி நான் கண்டிப்பா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். அதே மாதிரி அந்த சர்ப்ரைசிங்ன்றதெல்லாம் செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா நம்ம செல்லக்குட்டி ஜிஞ்சர் குட்டி இருக்கான்ல, ஸோ ஜிஞ்சர் குட்டியை ஷோரூம் கூட்டிட்டு போய் அங்க அவனுடைய காலை புடிச்சு அந்த கார் மேல ஃபர்ஸ்ட் ஒரு விஷஸ் மாதிரி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் நான் கார் டெலிவரி எடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா என் ஜிஞ்சர் குட்டி என்னோட தாத்தாவை ஞாபகப்படுத்துற ஒரு செல்ல பாப்பா. ஸோ எங்க தாத்தாவே கார் வாங்கின மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐம் டூயிங் திஸ் ஒன் பிகாஸ் ஐ லவ் மை கிராண்ட்பா அண்ட் ஐம் மிஸ்ஸிங் ஹிம் சோ மச். ஸோ அவனுடைய ஒரு இன்னொரு ஒரு அவதாரா தான் நான் ஜிஞ்சரை பாக்குறேன். ஸோ அவனோட கண்ணில் எங்க தாத்தாவோட கண்ணு நல்லா தெரியும். ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்க தாத்தாவே என்ன விஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா என் தாத்தா எப்பவுமே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாரு, நீ 7 கார் வாங்கணும்டா, உன்னோட வீட்டுல 7 கார் இருக்கணும், உன்னோட வீட்டுல உங்க வீடு செம பெருசா இருக்கணும், அதுல அட்லீஸ்ட் ஒரு 4+ பெட்ரூம்ஸ் இருக்கணும், அதான நீ லைஃப்ல அச்சீவ் பண்ற ஒரு விஷயம்டா அப்படின்னு. அது நமக்கு அச்சீவ்மெண்ட்ன்றது வேற, ஆனா நம்ம தாத்தாக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் லெவல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. சோ என் தாத்தாக்காக நான் 7 கார் வாங்கணும் பார்த்தா அட்லீஸ்ட் இப்போ வரையுமே நான் ஒரு 3 கார் வாங்கிட்டேன். அதுவே எனக்கு இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ, இட்ஸ் அ பிக் வின் ஃபார் மீ. நான் அதுதான் நினைக்கிறேன். தட்ஸ் ஐ வாண்ட் மை கிராண்ட்பா டு பி வித் மீ. அவர் என்ன விஷ் பண்ணணும், பிரைஸ் பண்ணணும் இருக்கு. பிகாஸ் நான் லைஃப்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கேன்றத அவர் பார்க்காம போயிட்டாரு. பட் he knows that I will definitely achieve. என்ன சின்ன வயசுல சொல்லிட்டே இருப்பாரு. That's more important to me and I'm so happy right now because என்னோட நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டே மந்த். அதுக்குள்ள என்னுடைய படம் நான் நடிச்ச செகண்ட் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓடுதோ ஓடலையோங்க, ஆனா அந்த படம் ரொம்ப நல்ல படம். அந்த படத்தை நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா ஓகே திஸ் இஸ் அ குட் அட்டெம்ப்ட், நல்லா பண்ணிருக்காங்க இந்த மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த படம் இருக்கும். விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட் திங் ஃபார் மீ. நான் அதுல எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். அண்ட் அதே செகண்டரியா பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த மூவி ஐ எம் பையிங் நியூ கார். அண்ட் இந்த செல்டாஸ் ஆக்சுவலி பப்ளுக்கு வாங்கினது தான். அண்ட் அவ யூஸ் பண்ண முடியாம நான் அப்பப்ப சென்னைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். அதனால அவளுக்கு இந்த செல்டாஸை கொடுத்துட்டு அவ யூஸ் பண்ணிட்டோம், அவளோட ஷூட்ஸ்க்கு எல்லாம் போட்டோம் வரட்டும். பிகாஸ் ஐ டோன்ட் நோ லைக் அவ ஷூட்ஸ்க்கு எல்லாம் போகும்போது கேப் பிடிச்சிட்டு வரதுலாம் எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு இங்க கார் இல்லாதனால நான் இப்போ எடுத்துட்டு வர மாதிரி எழுதி. இன்னொன்னு எங்களுக்கு ஹைதராபாத்ல பார்க்கிங்கும் இல்ல, அது பெரிய எனக்கு டிராபேக்கா இருக்கனால தான் நான் கார் அங்க விட்டுட்டே வர முடியல. எடுத்துட்டு வந்துட்டேன். பட் திஸ் டைம் நான் ஹைதராபாத் போன அப்புறம் என்னோட நெக்ஸ்ட் கோல் என்னன்னா ஹைதராபாத்ல ஒரு நல்ல அபார்ட்மெண்டா பார்த்துட்டு we have to change to that apartment. இங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஐ டோன்ட் நோ, 2 சைடா வீடு கட்டிட்டாங்க அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போய் ரொம்ப டார்ச்சரா இருக்கு. அண்ட் தட்ஸ் வாட் இதெல்லாம் தாங்க பிளான். இப்ப இனிஷியலா இது மட்டும் தான் இருக்கு. இன்னும் நான் ஜிஞ்சரை கூட்டிட்டு இது கார் வாங்க போகும்போதெல்லாம் இட்ஸ் வெரி பிக் சர்ப்ரைஸ். ஓகே, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் இதெல்லாம் ஏதோ பண்றேன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஆனா இன்னும் அவங்களுக்கு இவன் என்ன பண்றான், எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற டவுட் கிடையாது. ஸோ தட் திங் வில் டெஃபினெட்லி லைக் அன்னைக்கு நம்ம ரிவீல் பண்றோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசணும், மச்சா ஃப்ரீயா இருக்கியாடா, எவ்வளவு நான் சார்ஜ் பண்ணுவேன், ஷோரூம் நான் சொல்ற டேட்டுக்கு நீ வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க கிட்ட பேசி அந்த சார்ஜஸ் எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி கொடுத்து அது vlogல எல்லாம் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். Let's see how it works out. Swift was my first car and Seltos was my second car and third would be the Tata Safari. Fourth நான் கண்டிப்பா ஒரு நல்லா சம்பாரிச்சு ஒரு பெரிய கார் அப்படிதான் வாங்குவேன். அந்த பெரிய கார் போது சைஸ்லயும் பெருசா இருக்கும் and it will be a எனக்கு பிராண்ட் மேட்டரே கிடையாதுங்க. அதனால தான் ஐ வென்ட் டு சஃபாரி. பிகாஸ் சஃபாரி டாடா பிராண்ட்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் திஸ் டாடா பிராண்ட், சஃபாரில இன்னும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் த லேண்ட் ரோவரோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து வர ஒரு விஷயம். ஸோ த ஸ்ட்ராங்கஸ்ட் பில்ட் கார், 5 ரேட்டிங் இருக்கு, என்கேப் ரேட்டிங் இருக்கு கார். ஓ, ஐ திங்க் தட்ஸ் அ குட் திங் ஃபார் மீ. பாப்போம், அன்னைக்கு சர்ப்ரைஸ் இந்த வீடியோட சேர்த்து அன்னைக்கு சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் போட்டு கலந்தடிச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ நான் பிரசன்ட் பண்றேன். யூ வில் பி லவ்விங் இட் ஃபார் ஷியோர். ஓகே, பை. Hey guys, good morning.
நான் இந்த vlog வந்து ஆக்சுவலி வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஏன்னா என் அம்மா கிட்ட சொல்லாம நான் எதுவும் பண்ண முடியாது. அதனால சர்ப்ரைஸ் வந்து முன்னாடியே நான் ரிவீல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வாங்க போறோமா காரு, அதனால வந்து இதுதான் விஷயம், இந்த கார் தான், இந்த வேரியன்ட் தான் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஆனா எங்க அப்பா கிட்ட சொல்ல. முன்னாடி நான் வாங்க போறேன்னு சொன்னேன். ஆனா பிளான் டிராப் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டைம்ல இருந்தே ப்ராசஸ்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வந்திருக்கோம் ஷோரூம்க்கு. இவரு சர்ப்ரைஸா ஃபீல் ஆவாருன்னு பார்த்தா இவருக்கு ஆல்ரெடி நான் கெஸ் பண்ணிட்டேன் வரும்போது நீங்க தான் எதனா பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. என் காரம் இப்ப ஆக்சுவலி வந்து பிடிஏ எல்லாம் முடிஞ்சு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. பாலிஷிங் அந்த பஃபிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து எங்களோட சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் விளாகுக்காக வந்து நாங்க உள்ள போறது வர்றது இந்த விஷயம் எல்லாம் வந்து ஃபுல்லா எடுக்கிறது இருக்கு. சோ இங்க யார் யார் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், ஹாரி, எங்க அப்பா, அதுக்கப்புறம் வந்து மம்மி. மம்மி ஹாய் சொல்லு. எப்படி சொல்றேன் ஹாய். அது வந்து அப்துல். சோ அப்துல் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோ எல்லாம் இருக்கான். அங்க ஜிஞ்சர். ஜிஞ்சர் ஹாய். ஹாய் சொல்றா. அவன் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அது இல்லாம நம்ம விக்கியும் இருக்கான். விக்கி ஆக்சுவலி இந்த வந்து கார்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பாலிஷிங் விஷயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க என் ஃப்ரெண்டு பிரவீன் தான் வந்து கார்பரேட் மேனேஜரா இருக்கான். அவன் தான் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணது. வாங்கிக்கோமா. சோ அவனுடைய கைடன்ஸ்ல தான் வந்து வண்டிலாம் வாங்குனது. அண்ட் முகேஷும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். இல்லக்கா நாங்க இங்க வீடியோலாம் எடுக்கணும் அதனால. ஆமா ஆமா. இப்ப நம்ம வந்து நம்மளோட சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த வாக்கிங் வீடியோ, வெல்கம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டோம்னா அப்படியே வந்து உள்ள போயிட்டு அங்க வந்து டாக்குமெண்ட் சைன் பண்றது இந்த விஷயம் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் நம்ம காரோட சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஃபைனலா எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாள். எங்க அப்பாக்காக நான் கார் வாங்கி கொடுக்குற நாள்ன்றனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பெருமையா இருக்கு. ஆக்சுவலி அவருக்கு வந்து அந்த ஒரு 10 வருஷமாவே நான் வந்து இந்த கார் அவருக்காக ஒரு பெரிய கார் வாங்கி தரணும். அது வந்து சில பல பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து அவரை வந்து கெத்தா கார் வாங்கி கெத்தா காட்டணும் அப்படின்றதுக்காக. ஆனா என்னன்னா 10 வருஷம் முன்னாடியே அவர் கார் ஓட்டிட்டு இருந்தாரு. இப்ப வந்து அவர் கார் ஓட்டுறது இல்ல. சரி ஓட்டினா கூட ஆட்டோமேட்டிக் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க கிளியரா, அவருக்குலாம் நீ கார் ஓட்ட கொடுக்க கூடாது, அவருக்கு நீ ஸ்கூட்டி வாங்கி கொடுத்ததே எனக்கு பிடிக்கல, கார்லாம் நீ அவருக்கு ஓட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. விச் மீன்ஸ் பட் அவருக்காக இந்த வாங்குற கார் தான் என்னோட ஒரு ட்ரீம். அவருக்காக ஒரு கார் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா அம்மாவோட ட்ரீம்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். விச் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ நீங்க எல்லாருமே வந்து என்னோட யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல கொஞ்சம் காசு வச்சு நான் பெட்ரோல்லாம் போட்டுப்பேன். சோ இதுக்கு மேல நம்ம வந்து உள்ளெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றதையும் நான் vlog வந்து எடுத்து அதெல்லாம் நான் போடுறேன். அப்துல் வந்து அது எல்லாத்தையுமே எனக்காக கேப்சர் பண்ணுவான். ஜிஞ்சர் கூட இருக்க சினிமாட்டிக் ஷாட்ஸும் போறேன். ஐ நோ தட் யூ கைஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஜிஞ்சர் வந்து வீடியோல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா. ஜிஞ்சர் பாய் புட்டா பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒயிட் கலரா ஒரு பாலிஷ் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அந்த பாலிஷிங் பஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க. இவங்களுக்கு வந்து கிரேட்டர் நோய்டால இருக்குன்னு நினைக்கிறேன் பிளான்ட் வந்து. ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி ஷுர் அபவுட் தட் ஒன். அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துட்டு வரது, அதுக்கப்புறம் வந்து வந்தவன ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது கல்லு கீழ் எல்லாம் படம், மேல வந்து பூச்சி கீச்சி எல்லாம் பட்டு ஒரு மாதிரி கார்ல வந்து புது கார்ல அந்த அளவுக்கு டஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடாது, கிளீனா. ஏன்னா இன்டீரியர் கிளீனா இருக்கும், நம்ம விண்டோஸ் எல்லாம் ஏற்றினால எக்ஸ்டீரியர் கொஞ்சம் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாலிஷிங் அண்ட் பஃபிங் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு கார் வந்து இன்னும் கிளீன் ஆயிடும். இன்னொன்னு என்னன்னா இந்த இந்த வண்டி வாங்குற விஷயம் வந்து இன்னும் வம்சியை தவிர பப்ளு வீட்டு சைட்ல யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா வந்து அவ என்ன வந்து கத்தக்களி ஆட போறான்றதே எனக்கு பயமா இருக்கு. பாப்போம் அது அது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோன்றது வந்து இந்த vlogலயே நான் கண்டினியூ பண்ணி சொல்றேன். சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மத்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி பேசுவோம். இதுதான் guys காரு. இதுவா? இது கிட்டு வந்து போலாமா? வயரண்டி கிட்டு எடுக்கணும். புட்டா என்னடா பண்ற? புது கார் வாங்குறோம்னு சொல்லிட்டு அங்க பாத்துட்டு இருக்கியா? ஜிஞ்சு பாய், ஜிஞ்சு பாய் ஐ லவ் யூ சொல்லு. இப்ப கோச்சிட்டு இருக்கான் அவன். ஆமா. இறங்கி பாக்குது பாரு, அப்துல்லுக்கு இன்னைக்கு ஜாலி தான். வீடியோ